ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபங்கசைட், அதாவது ஃபங்கசைட், ஃபெர்டிலைசர், இது ரெண்டுமே சேர்த்தே சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் செடி வளர்கிறதுக்கு நிறையா உரம் கொடுத்தாலுமே அந்த வளர்கிற செடி வந்து அந்த பூச்சிங்கிட்டேருந்து காப்பாற்றுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ரெண்டுத்தையுமே செய்யக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கொடுக்க பார்த்து கண்டிப்பாக எல்லா செடியுமே, ரோஜா செடி மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற எல்லா செடியுமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து தரும். அது இல்லாமல் வர க்ரோத்தில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வந்து வராது. அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாதுளம் செடிக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துருந்தேன். நிறையா வந்து அதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூ வைக்கிது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிது. இது கொடுத்தது வந்து ஓரளவுக்கு அந்த பிஞ்சு வந்து கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இது இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு பூச்சியுமே வந்து இந்த ஒரு லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடி மேலே உட்காரதில்ல, அந்த சைடே வந்து எட்டி கூட பார்க்காது. அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இது. அதை எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, அது எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்கு பொதுவாக வந்து நம்ம இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். என்னென்னா இந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது 3த்தை சேர்ந்து தான் அந்த லிக்விடை ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஏதோ மசாலா அரைக்க போகிறோன்ற மாதிரி தோணும். கண்டிப்பாக அந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான அப்டேட் வந்து அந்த நான் மாதுளம் செடியிலே காட்டியிருப்பேன். இந்த பிஞ்சு கொட்டுறது அது எதுவும் வந்து எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆனது. இது 3 பொருளையுமே வந்து சம அளவு எடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துப்போம். இந்த டைமில் மழை காலம் ஆரம்பிச்சதுனால கண்டிப்பாக வந்து செடியோட க்ரோத்தை ஒரு பக்கம் பார்க்குறதோட அதுக்கு எந்த ஒரு பூச்சி அட்டாக்கும் இருக்கக்கூடாதுன்றதை வந்து கவனிக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல அந்த யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற பூண்டு, அந்த பச்சை மிளகா, இல்லை இஞ்சி, இது 3த்தை தான் ஒரு நல்ல அளவில் இருக்கிறது தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கொஞ்சம் வீணாக போனது அந்த லாஸ்ட்டாக வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒத்துக்கிறது அந்த மாதிரி இருக்கிற பொருளையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி சம அளவு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நான் இப்போதைக்கு அது கிடைக்காததுனால நான் வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருளை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி பொருள் வந்து அதிகமாக வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அப்போ இந்த ஃபங்கசைட் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க. இது மேக்ஸிமம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் அதிகபட்சம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 டைம் பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து நீங்கள் அதை வேறு ஜாருக்கோ எதுக்கோ மாற்றுறீங்கன்னா அதை வந்து மாற்ற யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பூனு இல்லை வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது டேரெக்டாக கையில் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 2 நாள் பக்கமே அந்த எரிச்சல் வந்து போகாது. நீங்கள் என்ன தான் சோப் போட்டே கழுவினாலுமே அந்த எரிச்சல் வந்து போகாது. ஏன்னா பச்சை மிளகா, அந்த இஞ்சி வந்து இன்னும் காரம் வந்து அதிகமாக வந்து கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு இல்லை க்ளவுஸ் போட்டுட்டு அதை எடுக்கிறது வந்து யூஸ் பண்ணிங்க. இதை ரெடி பண்ணி அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னா அப்படி இல்லை. இது கண்டிப்பாக ஒரு 3 நாள் வரைக்கும் வந்து இது வந்து தனியாக வந்து லிக்விட் ஃபார்மில் இந்த மாதிரி ஊற்றி அதிகமாக தண்ணி இப்போ ஊற்றிடாதீங்க. அது வந்து நம்ம டைலூஷன் பண்ணுறது வந்து லிக்விட் ரெடி ஆகிட்டோன்னே பண்ணுவோம். இந்த மாதிரி வேர் டைட்டாக மூட்டி வந்து ஒரு 3 நாள் பக்கம் நெகிழான இடத்துல வந்து வச்சுருங்க. நல்லா வந்து அது ஃபர்மெண்ட் ஆகும். இப்போ வந்து இதுக்கான நம்ம ஸ்ப்ரேயர் வந்து ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, ஆன்லைனோ இல்லை டேரெக்டாகவோ ஏகப்பட்டது வந்து ஸ்ப்ரேயர் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி எத்தனை ஸ்ப்ரேயர் வாங்கினாலுமே கண்டிப்பாக நமக்கு எமர்ஜென்சியில் ஏதாவது ஒன்று டக்குன்னு யூஸ் பண்ணோம்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்ப்ரேயர் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் நமக்குமே நம்ம ஸ்ப்ரேயர் வந்து இப்போ மக்கார் பண்ணிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து சிம்பிளாக இப்படி உடனே வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சிம்பிளாக ஒரு வாட்டர் கேன் எடுத்து அந்த மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுங்க. இல்லை ஒரு 4 ஹோல்ஸ் மட்டும் பெருசாக போட்டாலும் போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக வடிகட்டி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம டைரெக்டாக எந்த லிக்விட் நம்ம ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறோமோ அதை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரேயர் வந்து ரெடி ஆகிடும். இது தெரியுது இல்லைங்களா? இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது. பார்த்து ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு ஃபெர்டிலைசராக கொடுத்து ரெடி பண்ணாலுமே இந்த மழை டைமில் இந்த மாதிரி பூச்சி வந்து ப்ராப்ளம் வரதான் ஆரம்பிக்கும். ஒரு 3 நாள் கழிச்சு இவங்களாம் காலி பண்ணிடலாம். ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஃபெர்டிலைசர் வந்து நல்லாவே ரெடி ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு இது தெரியுது இல்லைங்களா? இந்த மேலே வந்து அந்த அரைச்சி ஊற்றின அந்த மேலே வந்து அந்த ஏடு மட்டும் வெளில தனியாக வந்துடும். மீதி கீழே இருக்கிற லேயர் அந்த வாட்டர் மட்டும் தனியாக ஃபெர்டிலைசர் வந்து ரெடி ஆகிருக்கும். இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே செடியோட க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும். அதுவும் இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா செடியோட க்ரோத் வருதோ இல்லையோ விதமாக அந்த மாதிரி பூச்சி தான் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த லிக்விட் ஒரு இந்த 3 மாதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செடிங்களை கொடுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாகவே இருக்கும். இது கூட வந்து நீங்கள் மீன் அமிலம், அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி இதையுமே, அதுக்கப்புறம் மீன் அமிலம் ஒரு வாட்டி, இது ரெண்டுத்தையுமே ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அப்படின்னா பஞ்சகாவியா, அந்த மீன் அமிலத்துக்கு பதிலாக வந்து பஞ்சகாவியா, இது ரெண்டுத்தில் மாற்றி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செடி வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதும் இல்லாத நல்லாவே க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, எல்லா செடிக்குமே இந்த ஒரு 2 லிக்விட், அதாவது ஸ்ப்ரே மட்டும்தான். ஏன்னா மழை டைமில் வந்து நம்ம மண்ணுக்கடியில் ஊற்ற முடியாது. மழை டைமில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அதிகமான உரங்கள் கொடுக்கலனாலுமே செடி நல்லாவே ஓரளவுக்கு க்ரோத் இருக்கும். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மழையில் இருக்கிற அந்த ஆசிட்டோட லெவல் வந்து மண்ணோட பிஹெச் லெவலை வந்து ஈக்குவலாக வச்சுருந்தனால செடியோட க்ரோத் வந்து சம்மர் டைமோட மழை டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு உரம் கொடுக்கலனாலுமே நல்லாவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் உரம் கொடுக்கலனாலுமே இந்த மாதிரி வந்து ஃபங்கசைட், அதாவது பூச்சிக்கொல்லி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுனால அந்த வர க்ரோத் வந்து அந்த பூச்சிக்கிட்டேருந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இதோட லெவல் வந்து பூச்சி வந்து சின்னதாக இருக்குது பார்த்து ஒரு பாதிக்கு பாதி 1:1 ரேஷியோவில் வந்து கலந்தடிங்க. நான் இப்போ வந்து ஒரு 200 ml மட்டும் தண்ணி எடுத்து இது கூட கலந்துக்கிறேன். அதுவும் ஃபுல்லாக இல்லை, 600 ml அந்த லிக்விட் இருக்குன்னா 200 ml மட்டும் தண்ணி கலக்கிறேன். ஆக்சுவலாக 600 ml கலக்காத ஒரு 200 ml மட்டும். ஏன்னா பூச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு சில செடிக்கு. அதுக்கு மட்டும் இந்த ஒரு ரேஷியோவில் வந்து கலந்து தெளிச்சிக்கிட்டு, மீடியமான இருக்கிற செடிக்கு அதுக்கேற்ற மாதிரி கலந்து தெளிச்சிக்குவோம். ஃபுல்லாக வந்து எல்லா இடையிலையும் படுற மாதிரி இந்த தெரியுது இல்லைங்களா, எல்லா இலையுமே வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்கும். அதுவுமே நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி அந்த பூச்சி வந்து உட்காந்து எல்லா இலையுமே சாப்பிட்ருச்சுன்னா அவங்களுக்கு செடியோட க்ரோத் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகும். இது வந்து அந்த பெரிய இலையாக இருக்க பார்த்து தெரியாது. நமக்கு வந்து அந்த பூச்சி குருத்துக்கு போச்சுன்னா குருத்தை வந்து டேரெக்டாக வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அதிலே வந்து முட்டை போட்டு வச்சுச்சுன்னா, லார்வா வந்துச்சுன்னா, புழு வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அதாவது இது பர்டிகுலராக இந்த செடி தான் வரும், இந்த செடி தான் வராதுன்னு இல்லை. டோட்டலாக அது ரோஜா செடியாக இருந்தாலுமே அந்த வட்டமாக கடிக்கிறது போகிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு லிக்விட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் இந்த டைமில் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ரோஸ் செடிகள்லாம் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த துளிர் கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடுபடுவோம். ஆனால் அசால்ட்டாக வந்து அந்த புழு வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டாலே செடி வந்து நம்ம கொடுக்குற உரத்தை அப்சர்வ் பண்ணிக்கின்னு நல்லா வந்து க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது 2 தவிர்த்தும் இன்னொரு ப்ராப்ளம் மழை காலத்தில் வரும். ட்ரெயின் சரியாக ஆகாது, அந்த தண்ணி வந்து சரியாக வந்து ட்ரைனேஜ் ஆகாது. அதை மட்டும் மேக்ஸிமம் பார்க்கணும். அதான் இது 2 பிரச்சனையோடு அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மழை டைமில் நம்ம அடிக்கடி மேலே வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு சில டைமில் தான் நம்ம வந்து மேலே வந்து அந்த கார்டன் வந்து பார்க்க வருவோம். ட்ரைனேஜ் பிளாக் ஆச்சுன்னா டோட்டலாக வந்து அந்த செடியோட வேர் வந்து அழுக ஆரம்பித்து 4 நாளில் வந்து செடி வந்து காஞ்சி போகும். இந்த லிக்யூடை ரெடி பண்ணி அடித்த ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து கொட்டுற பிரச்சனை வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அந்த வர பிஞ்சியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஷைனிங், அந்த புள்ளியாக வர பூச்சி பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சைஸுமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்து வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக வந்து இது பூச்சிக்கொல்லியாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு இந்த பூ கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்கும் அந்த பிஞ்சு வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு கொட்டுறதெல்லாம் நிப்பாட்டி எல்லா பிஞ்சுமே வந்து பெருசாக வந்து சைஸ்லேயும் சரி இல்லை மேலே அந்த வர ஷைனிங்லேயும் சரி நல்லாவே வந்து க்ரோத் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் வந்து பார்க்க ஆரம்பிக்க முடியும். அதனால் வந்து மாதுளம் செடிக்கும் சரி, இல்லை ரோஜா செடி க்ரோத்தே இல்லை, பூச்சி வந்து நிறையா வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனாலும் சரி, இல்லை இந்த கத்திரி செடி எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி, அந்த புழு லார்வா முட்டை வைக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும். இல்லை டேரெக்டாக பூச்சை பார்க்குறீங்கன்னா அது மேலே நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் கீழே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த செடியில் வந்து இறங்கி வரதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு டைம் அதை பூச்சி வந்தால் தான் இல்லை, வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது, நல்லாவே வந்து க்ரோத் வர ஆரம்பிக்கும். எல்லா செடிக்குமே இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்தா ரிசல்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். இது தெரியுது இல்லைங்களா, ஈல்டு வைஸ் சரி, அது பூவாக இருந்தாலும் சரி இல்லை காய்கறி செடி இருந்தாலும் ஈல்டு வைஸும் நல்லாவே இருக்கும். ஃபங்கஸ்